சேனல் பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு. என்னோட சகோதர ஸ்டைல்ல வெல்கம் டு பாம்பே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்க்கலாமா? என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்? பணம். பணம் மட்டும் சம்பாதிக்காம இருந்துடாதீங்க. காரணம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில உதாரணமாக அம்மா, அப்பா, உற்ற நண்பன், பழகிய பழக்கம், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அப்புறம் உயிர்க்குயிரா நேசிக்கிறவங்க, இப்படி யாரா வேணா இருக்கலாங்க. உங்க மேல அதீத அன்பு வைத்துள்ள ஒரு நபரும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சூழ்நிலை நிமித்தமா உங்களால பணம் ஈட்ட முடியவில்லை என்றால் அட் தட் பர்டிகுலர் டைம்ல தேவையான விஷயங்களே செஞ்சுக்கிறதுக்கு உண்டான பணம், உரித்தான பணம் உங்களால புரட்ட முடியவில்லை என்றால், சரியான ஊதியம் குடும்பத்திற்கு வரவில்லை என்றால், அதீத அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு உயிர் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆறாவது அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட், லவர், கணவன், பொண்டாட்டி, யாராவது இருக்கலாம், மனைவி அப்படின்னு. ஆனால் உங்ககிட்ட ஒரு கணம் இல்ல ஒரு கணம் முகம் சுழிச்சிடுவாங்க. அப்படின்னா பணம் தான் முக்கியமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. அதற்காக அவர்கள் உங்களிடம் வெறுப்பை அள்ளி கொட்டுகிறார்களா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. தேவைக்கு ஏற்ற பணம் குடும்பத்தில் வராத பொழுதில் உயிருக்குயிரான நபராக இருந்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் ஒருவேளை தீப்பிழம்பாக கூட அள்ளி கொட்டப்படும். அந்த ஒரு சூழ்நிலையை பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நபருக்கும், சரியான ஊதியத்தை ஈட்ட முடியாமல் இருக்கக்கூடிய நபருக்கும் கட்டாயம் உயிருக்குயிரான நபர்களிடத்தில் இருந்தே கூட ஒரு கணம் இல்லை என்றால் ஒரு கணம் ஒரு மாதிரியான வார்த்தைகள் அள்ளி திணிக்கப்படும், அள்ளி தீப்பிழம்பா கொட்டப்படும். பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்வதற்கு பணத்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படின்னா, அந்த சமயத்துல தட் பர்டிகுலர் டைம்ல நீங்க உங்களுடைய பணம் ஈட்டக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ளாமல் இருந்தால், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய 2-3 வழிகளை நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், பொருளாதார தேவைகள் இதையெல்லாம் சரி செய்ய முடியவில்லை என்றால், எவ்வளவு பிரியமான நபராக இருந்தாலுமே கூட கட்டாயம் கசந்துதான் சில கணம் பேசுவார்கள். அதனால் என்னங்க பண்ணணும்? நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய முயற்சி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய ஒழுக்கம் தேவை. சுய ஒழுக்கத்தோட சரியான களம் தேர்ந்தெடுத்து, வஞ்சகம் யாருக்கும் நினைக்காம நம்ம முயற்சி செய்தோமே ஆனால் கட்டாயம் நினைத்த அந்தஸ்தை அடைவோம். 20,000 சம்பாதிக்கிறதுல கண்டிப்பா 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்போம். 1 லட்ச ரூபாய் நமக்கு தேவை இருக்கா நம்மளுடைய குடும்பத்துக்கு? அப்ப 10 லட்ச ரூபாய் சம்பாதிப்போம். 10 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு மாசமே தேவை இருக்குன்னா அப்ப நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிப்போம். இது எல்லாம் எப்படி நடக்கும்னா, சுய ஒழுக்கத்தோட விடாமுயற்சியோட சரியான களம் தேர்ந்தெடுத்து நீங்க யாருக்கும் வஞ்சகம் பண்ணாமல் உழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா கடவுள் அந்த அந்தஸ்தை உங்களுக்கு தந்தே ஆவார். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? தம்ஸ் அப் பண்ணுங்க. கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கா? அப்ப நம்ம சேனலை மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாமா நம்ம வேற வீடியோல? பாய்.